உக்ரைன் ரஷ்யா போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் இதில் பார்க்கலாம். அதாவது இந்த போரில் லேட்டஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 வருடங்கள் கழித்து இரு நாடுகளும் நேருக்கு நேர் பேசிவிடுமா என்று ட்ரம்ப் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். துருக்கியில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறது என்றும் அறிவிப்பு வெளியானது. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு அதிர்ச்சி காட்சிகளும் வெளியானது. அது என்ன அதிர்ச்சி காட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் சுமார் 40 போர் விமானங்களை உக்ரைன் ட்ரோன் மூலமாக குண்டு வீசி எவ்வாறு அழிக்கிறது என்பதை அந்த ட்ரோன் ஆங்கிளிலிருந்து படம் எடுத்தவாறு ஒரு காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. விமானங்கள் சேதமடைந்து அந்த புகை மூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இது இன்று அரங்கேறிய காட்சி. இந்த காட்சியினால் நிச்சயமாக 2 நாடுகளுக்கும் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று போர் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அமைதி நிலவுமா என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உக்ரைன் இந்த திடீர் தாக்குதலை ரஷ்யா மீது நடத்தியிருப்பது பேசும் பொருளாகி இருக்கிறது. வேற 2 இடத்துலையும் ரஷ்யாவில் பாலங்கள் வெடித்து சிதறி இருக்கிறது. ரஷ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உக்ரைன் தான் குண்டு வச்சு இந்த பாலத்தை தகர்த்திருக்காங்க. ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவிற்கு 388 பயணிகளை அழைத்து கொண்டு ட்ரெயின் வருது. அது பாதிக்கப்பட்டிருக்கு. சிலர் உயிரிழந்திருக்காங்க, பலர் காயமடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்கிறது. உக்ரைன் அதற்கு இன்னும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் உக்ரைன் சொல்லியிருப்பது என்னன்னா, நாங்கள் ட்ரோன் மூலமா நடத்திய துல்லிய தாக்குதல்ல 40 போர் விமானங்கள் ரஷ்யாவினுடையது அழிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யா 400க்கும் மேல ட்ரோன்ஸ் எங்க நாட்டில் அனுப்புறாங்க, நிறைய ட்ரோன்ஸை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்றும் உக்ரைன் சொல்லி இருப்பதால் 3 ஆண்டுகள் கழித்தும் போர் முடியுமா அல்லது தீவிரமடைய போகிறதா என்ற பேச்சுவார்த்தை எழுந்திருக்கிறது. அந்த ட்ரோன் மூலமாக போர் விமானங்களை அழித்த காட்சிகளை முழு திரையில் பார்த்து விடுவோம். அமெரிக்காவுடைய தலையீட்டால் ரஷ்யா உக்ரைனில் 1000 கைதிகளை ரஷ்யா விடுதலை செய்ய, 1000 கைதிகளை உக்ரைன் விடுதலை செய்ய அமைதியை நோக்கி வருவார்களா என்று பார்க்கப்பட்டது. இந்த குறிப்பிட்ட சம்பவம் அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக போர் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன்லேருந்து அப்படியே நம்ம இப்போ காசா பகுதிக்கு வருவோம். நீங்கள் இந்த திரையில் பார்த்து கொண்டிருப்பது காசா காட்சி. அதாவது ஹமாஸ்